ஃப்ளைட்டில் போன பயணிகளை மட்டும்தான் நாம் யோசித்தோம். அதே ஹாஸ்டல் மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாணவ மாணவிகளும் பல பேர் பலியாகி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? கடைசி நிமிடத்தில் விமானத்தில் இவ்வளவு கோளாறுகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் ஏர் இண்டியா அலட்சியமாக இருந்தது ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏர் இண்டியா விமான விபத்தில் பயணி ஒருவர் வெளியிட்ட முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் சாட்சியமாக அடங்கியுள்ளது. முக்கியமான விடயம் என்னன்னா, பிஜே மெடிக்கல் காலேஜ் யூஜி ஹாஸ்டல் மெஸ் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் கட்டிடத்தில் தான் இந்த விமானம் போய் மோதி இருக்குது. பாடசாலை மாணவ மாணவிகள் உட்பட பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல ஆகாஷ் வட்சா அப்படின்ன கூடிய ஒரு நபர் அவருடைய எக்ஸ் தளத்திலையும் பதிவிட்டிருக்கிறாரு. இதே ஃப்ளைட் 2 ஹவருக்கு முன்னாடி மும்பையிலிருந்து அகமதாபாத் வந்திருக்குது. அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் பயணிக்க போது லண்டன் நோக்கி. இந்த நபர் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறாரு, மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏசி ஒர்க் ஆகுதில்லை, எந்த ஒரு சிஸ்டமும் ஒர்க் ஆகுதில்லை, மொத்தமுமே மால் ஃபங்க்ஷன் ஆகி இருக்குது அப்படின்னு. அதை மென்ஷன் பண்ணினது மட்டுமல்ல, நிறைய பயணிகள் நேற்றைய தினமே இந்த ஃப்ளைட்டில் இருந்த கோளாறுகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்படி சுட்டி காட்டி இருந்த சூழல்லையும் பயணிகள் இதை வானம், இந்த ஃப்ளைட் இப்போதைக்கு சரியான நிலைமையில் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணி காட்டியும் அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க விமான சேவை ஊழியர்கள். அதில் வீடியோ மென்ஷனில் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததாக இந்த வீடியோ இவர் சரியாக போஸ்ட் பண்ணின வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நேற்றைய தினத்திலிருந்து அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த பிரச்சனையை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பாருங்கள், அவர் அந்த வீடியோ போட்டது சரியாக 3 ஹவர். இப்போ நான் டைம் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், 5:23 இந்த நியூஸ் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ இந்த ரெக்கார்டிங் எடுத்த டைமை நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளலாம். 5:11 இந்த போஸ்ட் போட்டிருக்காரு. இதுலேருந்து 3 ஹவருக்கு முன்னாடி ஃப்ளைட்டுடைய நிலைமை இதுதான், எதுவுமே வேலை செய்தில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணி சுட்டி காட்டி வீடியோ கூட டேக் பண்ணி போட்டும் அவங்க அதை கணக்கெடுக்கல. 100% ஏர் இண்டியாவுடைய பிழை இது. சிஸ்டம் எரர் ஆகி இருக்குது, எதுவுமே வேலை செய்யலை, ஏசி வேலை செய்யலை, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும், இயந்திர கோளாறுகள் பல இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த விமானத்தை அலோவ் பண்ணினது மிகப்பெரிய தவறு. நிச்சயமாக இதுக்கு ஏர் இண்டியா பொறுப்பு கூறியாகணும். நான் எதுவுமே கட்டுக்கதையுள்ள சோடிச்ச சொல்லலை, உண்மையான ஆதாரம் இதோ. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிஸ்டம் எரர் இருக்குது, ஏசி வேலை செய்ததில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா தயவு செய்து முடிந்த வரைக்கும் அனைவரும் சேர்ந்து சரி சொல்லுங்கள். இந்த விமானத்தில் கோளாறு இருக்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பல உயிர்கள் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவ்வளோ தெரியப்படுத்தியும் அலட்சியமாக இருந்ததால் தான் இன்றைக்கி பல உயிர்கள் பலியாகி இருக்குது. எந்த ஒரு சிஸ்டமுமே வேலை செய்யலை. பாருங்கள் ஆதாரத்தை. We are almost about to taxi, but this AC is not working. Look at everyone, and it's so many people. They are using these magazines. AC is not working at all. And as usual, your TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. Nothing. Not even the light is working. See, this is what you are providing. And as usual, that is why Air India is considered as one of the worst airlines in the world. AC is still not working, and today it is very, very, very hot in Delhi. See, and it's a Dreamliner 787. See, I'm sweating like hell.
And we are here for the last 15 minutes, nothing happening. Remote isn't working, nothing is working. I don't know why I booked this flight. And as usual, the map, the in-flight entertainment is not working. Leave in-flight entertainment. Calibre to landing stations. If I talk about this light, it is also not working. If I press this cabin crew button, it's not working either. Nothing is working, nothing at all. भैया होगी क्या आपकी बात, जाए या बाहर? Yeah, it's been 2.5 hours. That's not a short amount of time, and that's more भैया than बच्चे enough परेशान time. हो रहे हैं, हम बाहर चले जाएं क्या? ये AC on हो गया. I mean, कोई कह रहा है वहाँ पे they're opening the doors. Ma'am, you know it's against the law. You can't